ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1731வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 2ஆம் திருமொழி திருநாகை அழகியாரை, நாகப்பட்டினத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சௌந்தர்ய ராஜ பெருமாள் அவர்தான் திருநாகை அழகியார். அவருடைய அழகை வியந்து வியந்து விதந்து ஓதிய பாசுரங்கள் நிறைந்த 2ஆம் திருமொழி. அதிலே 9ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இது அச்சோப்பதிகம் எனப்படும். இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் அனைத்திலும் அச்சோ ஒருவர் அழகியவா என்று பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து தலைவியை தடுக்க பார்த்த இன்னல் போதிலே, அந்த நேரத்திலே எம்பெருமான் பெரிய திருவடி மேல் ஏறி வந்து காட்சியளித்தவுடன் இவனே இன்னலை போக்கி அருள்பவன் என்று தோன்ற, இப்பண்பு இவனுக்கு பிள்ளை பிராயம் முதலே உள்ளது என்று இந்த பாடலிலே குறிப்பாக அருளுகிறார் பரகால நாயகி. ஆபத் சகன் என்று தோன்றும்படியாக, ஆபத்து காலங்களில் ஓடி வந்து காப்பவன் என்று தோன்றும்படியாக பெரிய திருவடி மேல் வந்தார் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. எண் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி, எண் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி, மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். என் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி, மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். கொண்டல் நல் மால்வரையேயும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும், கொண்டல் நல் மால்வரையேயும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும், அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா. அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா. தேவர்களும் நித்திய விபூதியிலே இருப்பவரும் நித்திய முக்தர்களும் அனைவரும் வணங்க நின்றார். அவர் எப்படி அழகாக இருக்கிறார், அச்சோ ஒருவர் அழகியவா என்று கூறுகிறார் பரகால நாயகி பாவனையிலே. எண் திசையும் 8 திசைகளையும், எரிநீர் கடலும் 7 கடல்களையும், 7 உலகம், இந்த உலகம் 7 உலகங்களையும் பிரளய காலத்திலே நீரிலே அமிழ்ந்து அழிந்து போகாதபடி விழுங்கி, மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கள், ஒரு சிறிய அப்போது அலர்ந்த, அப்போதுதான் மலர்ந்த ஒரு ஆலிலை, அந்த ஆலிலை மேல் ஒன்றும் தெரியாத பாலகனாய் பள்ளி கொண்டு யோகநித்திரை செய்தான் அல்லவா, அவன்தானோ, அந்த மாயன்தானோ, அந்த மாயம் அறிய மாட்டேன். கொண்டல், அவர் ஒரு பெரிய மலை போல் இருக்கிறார். நல் மால்வரையும் ஏயும் ஒப்பர் கொங்கு அலர் தாமரை கண்ணும் வாயும், அவர் கண்ணும் வாயும் கொங்கல் அழகான மலர்ந்த தாமரை போன்று இருக்கின்றன. அவர் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா. கொண்டல் நல் மால்வரையேயும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும், அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியந்து வியந்து பாடுகிறார் இந்த அச்சோப்பதிகத்திலே. 8 திசைகளிலும் வந்து அலையெறுகின்ற நீரையுடைய கடல்களையும் 7 உலகங்களையும் பிரளயத்திலே ஒரு சேர விழுங்கி ஓர் ஆலிலையிலே பொருந்தி துயில் கொண்டருளிய ஆச்சரிய பூதரோ இவர். இவருடைய ஆச்சரிய நிலைமையை அறிய முடியவில்லை. நீர் கொண்ட மேகத்தையும் பெரிய மலையையும் ஒத்திருக்கின்றார். இவருடைய திருக்கண்களும் திருமுகமும் மனம்மிக்க தாமரையாகவே இருக்கின்றன. பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகள் வந்து தொழும்படியாக நிற்கின்ற ஒருவரது அழகை, இந்த நாகை அழகியாரின் அழகை என்னவென்று சொல்வேன் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளாகும். தோழி
இப்பெரியவரை கண்டவுடன் இவர் ஆபத்துக்கு உதவக்கூடியவர், ஆபத் சகன் என்று தோன்ற நிற்கிறார் பார் என்று தோழியிடம் சொல்கிறார். தோழி, இந்த பெரியவரை கண்டவுடன் இவர் ஆபத்துக்கு உதவக்கூடியவர் என்று தோன்ற நிற்கிறார் கான். 8 திசைகளிலும் வந்து அலையெறிய நின்றுள்ள கடல்களையும் 7 உலகங்களையும் ஒரு சமயம் தன் திருவயிற்றிலே வைத்து பிரளயம் கொள்ளாதபடி காத்து ஒரு சிறிய ஆலந்தளிரிலே துயில் கொண்டு யோக நித்திரை கொண்ட ஆச்சரியமான செயலை செய்தவன் என்று தோன்றும்படியாக நிற்பவர் இவர். கூடாதவற்றையும் கூடுவிப்பவர் இவர் என்று தெரிகிறது. ஆயினும் இவருடைய ஆச்சரியங்களை நன்கு அறிகின்றேன். இவரது வடிவை பார்த்தால் மேகம் போலவும் மலை போலவும் சொல்லும்படியாக இருக்கின்றன. திருக்கண்களும் திரு அதரமும் மனம் கமழ்கின்ற தாமரை போல இருக்கின்றன. மேன்மையை பார்க்கும்போது, எம்பெருமானின் மேன்மையை பார்க்கும்போது நித்திய சூரிகளும் வந்து வணங்கும்படியாக இருக்கிறார். இவருடைய மேன்மைக்கு தக்க மேன்மையை உடையவர்களே இவரை அடையலாமே ஒழிய நமக்கு அருகில் போக இயலாது என்று பின்வாங்க வேண்டியிருந்தாலும் கூட இவருடைய மேன்மைக்கு தக்க மேன்மையை உடையவர்களே இவரை அடையலாமே ஒழிய நமக்கு அருகில் போக இயலாது என்று பின்வாங்க வேண்டியிருந்தாலும் கூட உலகச் சிறப்பான அழகு பின்வாங்க அனுமதிப்பதில்லை, பின்வாங்க முடிவதில்லை என்றாள் பரகால நாயகி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். முகத்தில் விழித்த அளவிலேயே இடுக்கண் வந்துளி உதவுவர் என்ற செய்தி தோன்றும்படி இருக்கிறார். ஆபத் சகனாக இருக்கிறார் இவர் என்கிறார். எண் திசையும் எரிநீர் கடலும் 7 உலகும் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆளிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். 8 திசைகளிலும் வந்து அலைகள் மோதும் கடல்களும் எல்லா உலகங்களும் ஊழி இறுதி காலத்தில் திருவயிற்றிலே வைத்து மிக்க இளமையாலே ஒருவரால் எழுப்ப முடியாதபடி புதிதாக தோன்றின ஒரு ஆலந்தளிரிலே பள்ளி கொள்கின்ற வியக்கத்தக்க செயல் உடையவர் என்பது புலப்படும்படி இருக்கிறார். பார்த்த அளவிலேயே இவர் சேராதவற்றை சேர்த்து வைக்கும் ஆற்றல் உடையவர் என்பது எனக்கு புலப்பட்டது. ஆயினும் இவருடைய வியக்கத்தக்க செயல்கள் பலவும் எனக்கு புலப்படவில்லை. எண் திசையும் எரிநீர் கடலும் 7 உலகும் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆளிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். கொண்டல் நல் மால்வரையேயும் ஒப்பர். வடிவினை பார்த்தவுடன் மேகம் போலவும் இருக்கிறார். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்கின்றபடியே மலை போலவும் ஒப்புமை சொல்லலாம்படி இருக்கிறார். கொண்டல் நல் மால்வரையேயும் ஒப்பர். கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் நறுமணத்தை பரப்பும் தாமரை போல இவருடைய திருக்கண்களும் உதடுகளும் காட்சியளிக்கின்றன. அண்டத்து அமரர் பணிய நின்றார். மேன்மையை பார்க்கும்போது நித்திய சூரிகளும் வந்து பற்றுக்கோடாக ஏற்று வணங்கும்படி இருக்கிறார். அண்டத்து அமரர் பணிய நின்றார். அச்சோ ஒருவர் அழகியவா. வடிவழகை பார்த்த அளவிலே இவருடைய வடிவழகை பார்த்த அளவிலே மேன்மையுடையோரால் மட்டுமே அணுகத்தக்கவர் இவர் என்று நம்மால் விலகி இருக்க முடியவில்லை. அழகு அப்படியே இழுக்கிறது, நம்மளை ஆகர்ஷிக்கிறது. என்ன இந்த அழகை எப்படி நான் வர்ணிப்பேன் என்பதாக பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். எண் திசையும் எரிநீர் கடலும் 7 உலகும் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆளிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயம் அறிய மாட்டேன். கொண்டல் நல் மால் வரையேயும் ஒப்பர். கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார். அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த பதிகத்திற்கான பலச்சுருதி பலன் கூறும் பாசுரத்துடன் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருநாகை அழகியார் சௌந்தர்யராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் ஆலிநாடன்
அருள்மாரி, மங்கைவேந்தன், கலியன், கலிகன்றி, திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.